ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம். மகா பெரியவாளுக்கு சாதாரண விளிம்பு நிலை சமூகத்தில் நலிந்த பிரிவு மக்கள் மேலே கொஞ்சம் ரொம்ப கூடுதலான அன்பு. ஏன்னா வசதியாக இருக்கிறவங்க ஒரு பக்தியாக சாமி கும்பிடுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அன்றாட வாழ்க்கைக்கே கஷ்டப்பட்டுருக்கிற சாமானிய சாதாரண மக்கள் தெய்வத்தை கும்பிடுறாங்க. அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலையும் தெய்வத்தை கும்பிடுறாங்க. விழாக்கள்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த கிராமங்களில் மாரியம்மன் கோயில் திருவிழா அதுனா கூட அவங்க அந்த கஷ்ட நிலைமையிலையும் வசூல் பண்ணி ஏதோ விழாலாம் கொண்டாடுறாங்க. அப்படிங்கிறதுனால அவங்க அந்த சாதாரண சாமானிய மக்கள் மேலே கொஞ்சம் கூடுதலாக அன்பு உண்டு அவருக்கு, மகா பெரியவாளுக்கு. ஒரு வாட்டி இது மாதிரி தஞ்சாவூரில் பெரியவா சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருந்தார். கொடவாசலில் கொஞ்ச நாள் தங்கிவிட்டு அங்கேருந்து முகாமை மாற்றி கொரடாச்சேரியில் முகாம் போடுறதுக்காக போயின்ட்டுருக்கார். பாத நடையாகவே போயின்ட்டுருக்கார். அப்படி போயின்ட்டுருக்கிற பொழுது திருக்கலம்பூர் அப்படின்ட்டு ஒரு இடம், அங்கே கொஞ்சம் சாதாரண ஒரு ஏழை மக்கள்லாம் அதிகமாக வாழக்கூடிய ஒரு இடம். அங்கே சுவாமிகள் வராருன்னு தெரிஞ்சு அந்த ஊர் மக்கள்லாம் ஓரமாக அங்கே ஒரு சாதாரண சாமானிய தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் ஓரமாக நின்றுட்டு சாமியை ஒரு பெரியவர் வராருன்னு தெரிஞ்சு ரோட்டில் வரிசையாக நின்றுட்டு கும்பிட்டுருக்கார். இவர் வரதை பார்த்துட்டு பெரியவர் அதை பார்த்துட்டு அங்கேயே நின்றுட்டார். பார்த்துட்டு ஒவ்வொருத்தரையும் பார்த்து எப்படி இருக்குது, உங்கள் வாழ்க்கை நிலைமை எப்படி இருக்குது எல்லாம் விசாரித்தார். அவளும் ரொம்ப பொறுமையாக நல்லா இருக்கும் சாமி இந்த மாதிரின்னு தங்களோட குறைகள் இல்லாமல் சொன்னார். எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி பிரசாதம் கொடுத்துட்டு அங்கேயே ஒரு பெரிய மரத்தடிக்கிட்ட பெரியவர் உட்காந்துட்டு எல்லாருக்கும் சாம்பார் சாதம் இங்கேயே தயார் பண்ணி போடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். பெரியவர் உத்தரவு போட்டார். அதை மீற முடியாது. ஏன்னா அவளுக்கு போகிற அவசரம், அடுத்த ஊருக்கு முகாம் போய், ஏன்னா வெயில் ஏறுறதுக்கு முன்னாடி இவர் டெய்லி அன்றாட சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணுவார். அந்த பூஜை பண்ணுறதுக்கு இவர் அங்கேருந்து போய் அந்த முகாமுக்கு போய் திருப்பி ஸ்நான பானங்கள்லாம் பண்ணிவிட்டு ஆச்சார அனுஷ்டானெலாம் முடிச்சுட்டு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு லேட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டு இருந்தால் அந்த நேரத்தில் இந்த மக்களை பார்த்துட்டு பெரியவர் அங்கே உட்காந்துட்டார். சிஷ்யர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பாதி தூரம் போயின்னு இருக்கோம், என்னடா லேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் பெரியவர் சொல்லிட்டாரே, அதை மீற முடியுமா? அதனால் உடனே சமையலுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணார். சிஷ்யெல்லாம் எல்லாம் பண்ணிவிட்டு பாத்திரங்கத்திலாம் எடுத்து பருப்பு கிருப்பு சாம்பாருக்கு வேண்டியது, சாம்பார் சாதம் தயார் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்து தயார் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போதே பெரியவர் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு விசாரித்ததோடு மட்டும் இல்லை, மேனேஜரை கூப்பிட்டார். வந்திருக்கிற அத்தனை பேருக்கும், அந்த சாதாரண மக்கள் அத்தனை பேருக்கும் ஆண்களுக்கு வேஷ்டி துண்டு, பெண்களுக்கு புடவை எல்லாருக்கும் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு கடையில் போய் வாங்கிட்டு வான்ட்டு உத்தரவு போட்டார். அங்கே ஒரு சிஷியரை அனுப்பிச்சு அங்கே திருக்கலம்பூரில் உள்ள ஜவுளி கடையில் போய் விசாரித்தா அங்கே இவ்வளவு பேருக்கு உண்டான வேஷ்டிகள் புடவைகள்லாம் இல்லை. அது ஒரு சின்ன ஊர். அது அப்போ இன்னும் 50 வருஷம் முன்னாடி அப்புறம் இன்னும் எவ்வளோ பின்தங்கின இடமா இருந்திருக்கும். அப்போ இந்த அளவுக்கு ஸ்டாக் இல்லை. சரி பரவாயில்ல, பெரியவர்கிட்ட விஷயத்த சொன்னால் இந்த மாதிரி இவ்வளோ வேஷ்டி சட்டை இல்லைன்னு. பரவாயில்ல, அதனால என்ன, பக்கத்தில் கொடவாசல் இருக்குது, அதோட கொஞ்சம் பெரிய ஊர், அங்கே போய் எல்லாருக்கும் வேஷ்டி துண்டு புடவை எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு உத்தரவு போட்டார். சரின்ட்டு ஆள் போயாச்சு. அது போயிட்டுருக்கும்போதே அப்புறம் இவர் மேனேஜருக்கு, அந்த மடத்தோடைய மேனேஜருக்கு, என்னடா லேட் ஆகிட்டுருக்கே, பெரியவர் வேறு இங்கே உட்காந்துருக்காரே, இல்லை மறந்துட்டாரா என்னென்னு ஞாபகப்படுத்துவோன்னு சொல்லிட்டு மெதுவாக கிட்டக்க போகிறார். போயிட்டு பெரியவர்கிட்ட பயபக்தியாக நின்றுட்டு மாதிரி பெரியவர் என்னங்கிற மாதிரி பார்த்தார். இல்லை பெரியவா, டைம் ஆகிட்டுருக்கு, இதெல்லாம் முடிச்சுட்டு பெரியவர் சொல்கிற இதெல்லாம் பண்ணணும், சாம்பார் சாதம் எல்லாம் தயார் பண்ணி கொடுத்துட்டு போகலாம், அதை பற்றி இல்லை. ஆனால் வேஷ்டி துண்டு புடவை எல்லாம் எல்லாருக்கும் உடைகள்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன், அதுக்கு கொடவாசல் போயிட்டு வரத்துக்கு சிஷ்யெல்லாம் போய் வாங்கிட்டு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடும். பெரியவர் கேட்டார், ஏன் லேட் ஆனால் என்ன அப்படின்னார். பெரியவர், இல்லை பெரியவா, அது இப்போயே லேட் ஆகிட்டுருக்கு, நம்ம இன்னும் இங்கேருந்து நடந்து கொரடாச்சேரிக்கு போய் இன்னும் அங்கே போய் நம்ம வேலைகள்லாம் முடிச்சுட்டு பூஜைக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு சந்திரமௌலீஸ்வரர் பூஜையெல்லாம் பண்ணுறதுக்கு வெயில் ஏறி போயிடும், ரொம்ப டைம் ஆகிடுமே, அதனால தான் அப்படி சொன்னேன், அந்த பூஜைக்கு நேரம் ஆகிடுமே அப்படிங்கிறதுனால தான் சொன்னேன்னு இவர் சொல்லி முடிக்கும் போதே பெரியவர் ஒரு பதில் சொன்னார். அதுக்கு
அந்த பெரியவர் சொன்ன பதில் சாமானிய சாதாரண மக்களுக்கு செய்யக்கூடிய சேவையை அவர் எந்த அளவுக்கு உயர்வாக நினச்சிருக்கார் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிற மாதிரியான பதில் அது. இப்போ எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியாக அந்த பதிலை சொன்னார். இது பூஜைக்கு நேரமாயிடும், இங்கேருந்து போயிட்டு பூஜைக்கு நேரமாயிடும்னு மேனேஜர் சொல்லும் பொழுதே அவரை கை காட்டி அமர்த்திட்டு பெரியவர் சொல்கிறார், இதுவும் பூஜை தான் அப்படின்னார். அதாவது சாமானிய மக்களுக்கு சாப்பாடு போட்டு துணிமணி வாங்கி கொடுத்துட்டு சேவை பண்ணுறதும் இதுவும் பூஜை தான் அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் மக்களோட சாதாரண மக்களோட நலன்களை விரும்பினார், அவங்களுக்கு செய்யக்கூடிய சேவையை எந்த அளவுக்கு உயர்வாக மதித்தார் அப்படிங்கிறதுக்கு இதுவும் பூஜை தான் அப்படின்னு அவர் சொன்ன அந்த 2 வார்த்தைகள் நமக்கு உணர்த்தும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர்.